அந்த இரவு லூக் சாண்டர்ஸ் மது வாசனை நிறைந்த நிலையில் வீடு வந்தபோது நான் ஏற்கனவே படுக்கையில் இருந்தேன். அவர் படுக்கைக்கு அருகில் வந்து மெத்தை மூலம் என்னை தள்ளினார். தெளிவாகவே திருப்தியற்றதாக. என்ன நடந்தது? நான் வீடு வருவதற்கு முன் தூங்க முற்படுகிறாயா? எழுந்து எனக்கு ஒரு மதுபார் கட்டுப்பாட்டு பானம் தயாரித்து கொடியும். எழுப்பப்பட்டதால் கோபமாக நான் புலம்பினேன். உனக்கே தேன் நீர் தயாரிச்சு கொடியும். பிறகு என் பின்புறத்தை அவரிடம் திருப்பினேன். என் இதயம் ஒரு பாறையால் அழுத்தப்படுவது போல உணர்ந்தது. உண்மையில் நான் தூங்கவில்லை. ஆனால் இன்று இரவு நான் முன்பை போல இருக்க விரும்பவில்லை. மதுபார் கட்டுப்பாட்டு பானம் தயாராக எனது தாமதமாக வரும் கணவருக்காக காத்திருந்தேன். இந்த எதிர்பாராத தடையை எதிர்கொண்ட லூக் ஒரு கணத்திற்கு மயங்கி கொஞ்சம் தெளிவாகினார். அவர் ஒரு குளிர்ச்சியான சினுங்கல் விட்டார். பிறகு மைதானத்தில் ஒரு கிரீம் கேக் துண்டே எனது முன்னே அசட்டையாக அசைத்தார். சரி, நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தேன். இது உன்னை எழுப்புவதை உறுதியாக செயல்படுத்துமா? நான் என் கண்களை திறந்து பார்த்தேன். கேக்கின் கிரீம் ஏற்கனவே உருகி இருந்தது. அது எந்த விதத்தில் மதிக்கப்படவில்லை என்பதை காட்டுகிறது. அதை போலவே நான் என் இதயத்தில் ஒரு குத்து உணர்ந்தேன். எனக்கு இன்சுலின் எதிர்ப்பு உள்ளது. நான் 5 ஆண்டுகளாக இனிப்புகளை சாப்பிடவில்லையும். ஒரு நிமிட நிசப்தத்தின் பின்னர் லூகின் சுவாசம் அதிகமாகி நம் விசாலமான அறையில் ஒலிக்கத் தொடங்கியது. அவர் திடீரென சீற்றத்துடன் கத்தினார். நீ குழந்தைகளை பெற முடியவில்லை. இப்பொழுது நீ எனக்கு சரியாக சேவை செய்யவும் முடியவில்லை. உனக்கு என்ன பயன்? பிறகு அவர் குளியலறைக்கு சென்று கதவை சத்தமாக அடித்தார். நீரின் சத்தம் காற்றில் பரவியதால் நான் ஒரு சுயவிமர்சன சுவாசத்தை விட்டேன். அவர் எனக்கு கொஞ்சம் கனிவை காட்டுவார் என்று நான் எதிர்பார்த்ததை நம்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் கழித்து லூக் குளியலறையிலிருந்து வெளியே வந்தார். அவரது தலைமுடியை கராஃப் தயந்து அவர் எனது மேல் ஏறி எனது உடைகளை அகற்றத் தொடங்கினார். வலி மற்றும் சந்தேகம் எனக்குள் எழுந்தது. நான் கடுமையாக போராடியேன். அவரை தள்ளி அடித்தேன். நான் என் கண்களை திறந்து நடுங்கி அவரது கொடிய பார்வையை சந்தித்தேன். நீ இப்போது ஏன் பயப்படுகிறாய்? இன்று உனது கருமுட்டை உற்பத்தி காலம் என மறந்துவிட்டாயா? என் கருவிழப்பிற்கு பிறகு 2 ஆண்டுகளாக லூக் என் மாதாந்திர கருமுட்டை உற்பத்தி காலத்தின் போது மட்டுமே என்னை தொடுவார். அவர் அதை திறன் மேம்பாடு என்று சொல்வார். என்னுடன் இருப்பதை மறுத்தது அவரது அதிகாரத்தை சவாலாக கொண்டதாக இருந்தது. அவர் மிகவும் அதிருப்தியுற்றார். அவர் கட்டுப்படுத்தப்படுவது போன்றவர். நான் என் கண்விழிகளை கீழே குனிந்து எனக்குள் எழும் உணர்வுகளை மறைக்க முயன்றேன். இன்று நான் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு இது செய்ய விருப்பமில்லையும். லூக் ஒரு திகைப்புடன் என்னை பார்த்தார். நிறுத்தாமல் ஒரு கிண்டலான சிரிப்பு விட்டார். நீ வீட்டில் முழு நாளும் சோம்பலாக இருப்பதுதான் உன்னை இத்தனை சோர்வாக்குகிறது. அவர் எழுந்து கீழே என்னை நோக்கி பார்வையை பரவசமாக வழியேற்றி பார்த்தார். தங்கமே, நீ கடைசி முறையாக கண்ணாடியில் உன்னை பார்த்தது எப்போது? உன் இடுப்பில் கொழுக்கட்டி கட்டுகள் உள்ளன. ஒரு பன்றி கூட உன்னை விட அழகாக தெரிகிறாள். என்னை தவிர உன்னை தொட விரும்பும் ஆண்கள் எவர்கள்? அவர் உதடுகளில் ஒரு கொடூரமான சிரிப்பை வைத்துக் கொண்டு நான் உடைந்து விடுவதை காத்திருந்தார். இது எப்போதும் இப்படித்தான். நான் அவருக்கு விருப்பமானதாக ஏதாவது செய்யவில்லை என்றால் அவர் விரைவாக என் குறைகளை தேடி அவற்றை கொடூரமாக தாக்குவார். நான் கண்ணீர் விட்டு போய் அனைத்து சுயமரியாதையையும் கைவிட்டு அவரை மகிழ்விக்க விடும் வரை, அப்படியானால் என்னை தொடாதே, உன்னை கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று நான் உணர்ச்சியின்றி சொன்னேன். இது புயலுக்கு முந்தைய அமைதியாக இருக்கலாம். ஆனால் இம்முறை எனக்கு எதுவும் உணர்ச்சியில்லை. நான் என் நெற்றியை பற்றி கூட சுருக்கவில்லை. லூக் முழுமையாக குழப்பமடைந்திருந்தார். அவர் இன்னும் ஏதாவது சொல்ல தன் வாயை திறந்தார். ஆனால் அவரது கைபேசி அடிக்கடி ஒலித்தது. அவர் உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு நீ எனக்கு திரும்பி முறையிடக்கூடாது என்று கூறி எழுந்து வெளியேறினார். நிசப்தமான இரவில் அவரது குளியலறையில் இருந்து அவர் அதிர்வள சிரித்தது கேட்கப்பட்டது. என்னுடன் அவர் இப்படி சிரித்தது எவ்வளவு நாள் ஆகிவிட்டது? இப்போது அவரை இவ்வளவு சலுகையாக்கியவர் யார்? என் தலையணையின் கீழ் கைபேசியை பிடிக்க முயன்றேன். என் இதயம் திடீரென துடித்தது. அந்த கணக்கு நான் பின்பற்றி இருந்தது புதுப்பிக்கப்பட்டது என்று திரையில் காட்டியது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இரவு பாஸ் எனக்காக தூய்மையானவராக இருந்தார் மற்றும் மனைவியை தொடவில்லை. அந்த 3 கனமான உணர்ச்சிகரமான சின்னங்கள் என் கடைசி நம்பிக்கையை உடைத்தன. இந்த நேரத்தில் இது இன்னொரு தற்செயல் என்று எனக்கு தற்போது நம்பிக்கை அளிக்க முடியவில்லை. அவ்வொரு முறையும் தனது மனைவியை தொட்டபோது தனது நிர்வாக உதவியாளருக்கு பெரும் இழப்பீடுகளை அனுப்பிய அந்த பாஸ் என்னை முழு 5 ஆண்டுகளாக திருமணம் செய்திருந்த லூக் சாண்டர்ஸ் என்பதில் சந்தேகமில்லை.